பொண்ணுமே இருந்துகிட்டு அந்த பியூட்டி பார்லர் ஓனர் கிட்ட தான் மட்டும் தான் இங்க தனியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க டிராப் பண்ண சொல்ல வேண்டிய அந்த ஏரியா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓனருமே இங்க பொண்ணு கிட்ட பொண்ணு நீ எங்க இறங்கணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப பொண்ணுமே இருந்துகிட்டு நம்ம வீட்டை மட்டும் நம்ம காட்டணும் அப்படின்னா நம்ம மாட்டிக்குவோம், நம்ம பேசாம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஏரியாவை தாண்டி கரெக்டா ஒரு வீடு தள்ளி அந்த பக்கம் இறங்கிடுறாங்க. உடனே அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே எங்கெங்கமா இருக்கும் வீடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லம்மா இது மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் நான் முன்னாடி தாண்டி வந்துட்டோம், நம்ம இன்னும் கொஞ்சம் பேக்ல போய் நான் போனேன்னா ஒரு சின்ன வீடு தான் எங்களுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியா, இந்த தெருவில் நான் சின்ன வீடு எதுவும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் பொண்ணு இல்ல மேடம் இருக்கு, கொஞ்சம் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் மேடம் அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் பொண்ணியுமே மறுபடியுமே வந்த வழியிலே திரும்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஓனர் மேடம் கிளம்பும் போது என்ன இது பொண்ணி வந்த வழியா போயிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டு அவங்களோட காரையுமே கொஞ்சம் அந்த பக்கம் கொண்டு போய் நிறுத்திட்டு அவங்களையுமே பொறுமையா எங்க தான் போறா அப்படிங்கிறத பொண்ணியை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்ப பொண்ணியுமே கரெக்டா ஜெயலட்சுமி வீட்டோட கேட்டை திறந்து உள்ள போயிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னா அந்த பியூட்டி பார்லர் ஓனருக்குமே என்ன இது ஜெயலட்சுமி மேடமோட வீடாச்சே, அவங்க பெரிய சிங்கர் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு யாரு, அந்த வீட்டுல இருந்து வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொண்ணியுமே வந்து கொஞ்சம் பார்த்து சந்தேகப்பட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பொண்ணுமே எப்பவும் போல கேஷுவலா அங்க கேட்டை திறந்து உள்ள போய் எப்பவும் போல அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அந்த பியூட்டி பார்லர் ஓனர் இந்த பக்கம் பொண்ணு மேல ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவ எதுக்காக நம்ம கிட்ட போய் சொன்னா, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன வீட்டுல தான் இருக்கேன்னு சொன்னா ஆனா இவ்வளவு பெரிய வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணியை பத்தி சந்தேகப்பட்டு யோசிச்சுட்டு சரி நம்ம எதா இருந்தாலும் அடுத்த நாள் காலையில பொண்ணிட்ட விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறாங்க. எப்பவும் போல அடுத்த நாள் காலையில இங்க பொண்ணுமே வேலை கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் எங்க சுந்தருமே காலையிலே ரொம்ப பதட்டத்தோட என்ன பண்றேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இவர் ஏற்கனவே தப்பு பண்ண அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணும், சொல்லப்போனா அந்த பொண்ணோட அண்ணன் இவன் எங்க சுந்தர மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவன் என்ன பேச போறானோ என்ன கேட்க போறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம போகாம விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் நம்ம வீட்டுக்கு வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடும், அவ்வளவுதான் நம்மள இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வேற வழி இல்லாம அந்த பொண்ணோட வீட்டுக்குமே கிளம்பி போறாரு. அந்த பொண்ணுமே அங்க வீட்டுல ரொம்பவே சேடாகி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா சுந்தர் வந்த உடனே அந்த பொண்ணுமே வாங்க ஆனா இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அண்ணனுக்குமே இங்க சுந்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சுந்தரமே ரொம்ப பயத்தோட அவங்கள பார்த்த உடனே கொஞ்சமே மிரண்டு போயிருக்காங்க. சொல்லப்போனா அவங்க அண்ணனோட முகம் ரொம்பவே வாட்டமா இருக்கு, அவர் ஏற்கனவே ரொம்பவே கோபத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்த்த உடனே அவருமே ஃபர்ஸ்ட் அவரோட தங்கச்சி நீ முதல்ல உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள அனுப்புறாங்க. அனுப்பிட்டு இந்த பக்கம் சுந்தரோட சட்டையை பிடிச்சி பலாரும் ஒரு அற விடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு, இந்த மாதிரி வந்து பாட சான்ஸ் தரேன்னு சொல்லி என்னோட தங்கச்சி ஏமாத்தி இன்னைக்கு அவரோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டல, எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை கொன்னே போட்டிருப்பேன், என்ன பண்றது என்னோட தங்கச்சி வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருங்கிறதுக்காக தான் நான் உனக்கு எதுவுமே பண்ணாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரமே மிரட்டி விடுறாங்க. அப்ப சுந்தரமே இருந்துகிட்டு இங்க பாருங்க இது தெரியாம நடந்த தப்பு, என்ன மன்னிச்சிருங்க, என் மேலேயும் தப்பு இருக்கு, இதுக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் பணத்தை நான் கொடுத்து நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றேன் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாவே பேசுறாரு. இதை கேட்டவொன்னே இந்த பொண்ணோட அண்ணனுக்குமே கொஞ்சம் கோபம் வருது. பட் இருந்தாலும் அவரோட மனசுக்குள்ள வேற மாதிரியான ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவருமே பணத்துக்காக தான் இங்க சுந்தரம் மீட் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. சொல்லப்போனா அவருமே சரி உட்காரு உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர உட்கார வச்சு ஒவ்வொரு விஷயமா பேச ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க சிவானி பாப்பாவுக்குமே ஸ்கூல் விடுற டைம் ஆனதுனால இங்க பவானியுமே இந்த பக்கம் சுந்தருக்கு கால் பண்ணி எங்க இந்த மாதிரி பாப்பாவை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர கால் பண்றாங்க. சுந்தரமே ரொம்ப நேரமா காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம ஒரு நிமிஷம் கால் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பவானியோட கால் அட்டன் பண்றாங்க. அப்ப பவானியுமே இருந்துகிட்டு எங்க இந்த மாதிரி சிவானி பாப்பாவை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த பக்கம் சுந்தரமே பயங்கர கடுப்புல இருக்கிறதுனால நீயே போய் கூப்பிட்டுக்க, எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பவானியோட காலையுமே கட் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல பவானியுமே இருந்துகிட்டு சரி ஏதோ வேலையாக்கார் போல இருக்கு நம்மளே போய் கூப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆட்டோ பிடிச்சி இந்த பக்கம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் எங்க சுந்தர் கிட்ட அந்த பொண்ணோட அண்ணன் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இங்க பாரு எனக்கு பணம் மட்டும் பத்தாது, உங்களோட கம்பெனில எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நல்ல சம்பளத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களோட லைஃபை செட்டில் பண்ற அளவுக்கு பக்காவான ஒரு விஷயத்தை யோசிச்சு பேசிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம என் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே தெரியாம இருக்கணும் அப்படின்னா அவளுக்குமே கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தாகணும், எப்படியாவது ஒரு பாடுற வாய்ப்பை சீக்கிரமா வாங்கி கொடுக்கணும், நாங்க ஃபுல்லாவே செட்டில் ஆகிறதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் கிட்டமே ஒரு பயங்கரமான டீலை முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க கேட்கிறப்பவும் கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீலை ஈஸியா பேசி முடிச்சிட்டாங்க. சொல்லப்போனா இதெல்லாம் கேட்டு சுந்தருக்கு கொஞ்சம் தலை சுத்தலாம். பட் இருந்தாலும் தன்னோட வீட்டுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி ஆயிடுறாரு. அதே நேரத்தில் அந்த பொண்ணோட அண்ணனும் இங்க பாருங்க எனக்கு செலவுக்கு ஒரு 1 லட்ச ரூபா போட்டு விடுங்க, சொல்லப்போனா என் தங்கச்சியோட வயிற்றுல வளர கருவை நாங்க முதல்ல அழிக்கணும், அந்த ஆதாரத்தை அழிச்சாதான் நீங்களும் தப்பிக்க முடியும், அப்புறம் தான் என் தங்கச்சியோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தர் கிட்ட இருந்து ஒரு 1 லட்ச ரூபா பணத்தையுமே வாங்குறாங்க. வாங்கினது மட்டும் இல்லாம எங்களை போற வழியில அந்த ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சுந்தரோட கார்ல அந்த பொண்ணோட அண்ணனுமே ஏறுறாங்க. இங்க சுந்தரமே வந்து தான் முதுகுல வேதாளத்தை தூக்கிக்கிட்ட மாதிரி என்ன பண்றேன்னு தெரியல, நானே பிரச்சனையை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம அவருமே அந்த பக்கம் அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பவானியுமே சிவானி பாப்பாவை கரெக்டா ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு ஆட்டோல இருந்து வர்றப்போ கரெக்டா இங்க சுந்தரோட கார்ல இருந்து அந்த பொண்ணும் அது மட்டும் இல்லாம அவங்க கூட அந்த அண்ணனும் இறங்குறாங்க. இதை
பார்த்தோன்னே சிவானி பாப்பாவுமே அம்மா அங்கே பாருமா அப்பா நிற்கிறாங்கம்மா பாருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கை நீட்டுறாங்க. அதே நேரத்தில் இங்கே பாருமா அன்னைக்கு அப்பா கூட இந்த பொண்ணுக்கு தான் லிஃப்ட் கொடுத்தாங்க, மறுபடியும் அதே பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பா ரொம்ப விளையாட்டா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பவானிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சொல்லப்போனால் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் பவானி என்ன பண்ணுவாங்க? சொல்லப்போனால் சுந்தர் கிட்ட போய் என்ன ஒரு கேள்வி கேட்க போகிறாங்க?